வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம லிவரேஜ்னு என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. அதாவது லிவரேஜ் அப்படின்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹை வால்யூம் உள்ள ப்ராடக்ட்டை வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம் அலோவ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து லிவரேஜ்னு அர்த்தம். இப்போது லிவரேஜ் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூரோஎஸ்டி இருக்குது. இப்போ யூரோஎஸ்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா ஒரு $1,00,000 வேணும்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அப்படி தான் இப்போ ப்ரைஸ் போயிட்டுருக்கு. அப்போ $1,00,000 போடணுன்னா நம்ம $1,00,000 நம்ம ரிஸ்க் எடுக்க மாட்டோம். அதனால் பிளாட்ஃபார்ம் என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, $1,00,000 கண்டிப்பாக ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு ஒரு லிவரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது 1:10, 1:100, 1:500 இதுக்கு மேலே போக மாட்டாங்க. 1:500, 1000லாம் இருக்குது. பட் அது அந்தளவுக்கு கரெக்டான பிளாட்ஃபார்மாக இருக்காது. இப்போ 1:10 அப்படின்னா இப்போ $1,00,000 வேணும்னா $10,000 இருந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 100 அப்படின்னா நீங்கள் $1,000 இருந்துச்சுன்னா அதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் 500 அப்படின்னா ஒரு $200 இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த லிவரேஜ் யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க மட்டும்தான் டிசைட் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ லிவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களோட ஸ்ப்ரெட்டும் வந்து அதிகமாக வச்சுக்குவாங்க. அதாவது ஸ்ப்ரெட்டுங்கிறது வந்து நம்ம ப்ரோக்கரேஜெலாம் கமிஷன் பிடிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அது பிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது 50, 24, 50, 25, 50, 26, 27 இப்படி போகுது இல்லையா, அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் தான் வந்து பிப்புன்னு சொல்லுவோம். இப்போ ஸ்ப்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 524 ஒரு பை ஆர்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கரெக்டாக வந்து அந்த 524 விழுகாது, 5246 விழுகும். 2 பாயிண்ட்டு தள்ளி விழுகும். அப்போ அந்த 2 பிப்பு வந்துட்டு ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவோம். அதாவது வந்து கமிஷன். இதுதான் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் பிளாட்ஃபார்முக்கு. அப்புறம் மார்ஜின்னா என்ன, ஃப்ரீ மார்ஜின்னா என்ன, ஈக்விட்டின்னா என்ன, லிவரேஜெல்லாம் வந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாம். இதை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம லிவரேஜ் பற்றி அதில் பார்த்தோம். இப்போ லைவில் லிவரேஜ் எப்படி வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இப்போ யூரோஎஸ்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5296 போயிட்டுருக்கு. இந்த ப்ரைஸ் இப்போ நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதாவது $1,00,000 நம்மளுக்கு தேவைப்படும். சரியா? அதே வந்துட்டு 100 லிவரேஜ் வச்சு பண்ணோம்னா எவ்வளோ மார்ஜின் யூஸ் ஆகுது, அதே மாதிரி 500 வச்சு போட்டோம்னா எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் போடுறது வந்துட்டு ஷங்கர் இதில் போடுறேன். ஷங்கர் அக்கௌண்ட் வந்துட்டு 100 அதில் ஆர்டர் போடுறேன். இப்போ $100 இப்போ 100 லிவரேஜில் போட்டோன்னே அதோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா $1053 வேணும். அதாவது $1053 தேவைப்படும் நம்மளுக்கு. புரிஞ்சுங்களா? அதாவது $1,00,000 தேவைப்படுற இடத்துல 100 லெவரேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா 100 லெவரேஜ் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னோம்னா $1000 நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது $1,00,000க்கு $1000 தேவைப்படும். இதுவே வந்து $500 போட்டால் எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒன்று ஷங்கர் 100ங்கிறது வந்து 100 லெவரேஜ் இருக்கிற அக்கௌண்ட்டு, சிவா 500ங்கிறது 500 இருக்கக்கூடிய லெவரேஜ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டு. இப்போ 500 லெவரேஜில் இருக்கிறத போடுறேன் ஆர்டரை. சேம் அதே தான் யூரோஎஸ்டி, அதே ஸ்டாண்டர்ட் லாட் ஒன்று பே பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா $210 இருந்தால் போதும். அதாவது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து லிவரேஜ் அதிகமாக அதிகமாக மார்ஜின் கம்மியாகும். மார்ஜின் மார்ஜின் கம்மி பண்ணோம்னா லிவரேஜ் வந்து அதிகமாக பண்ணணும். அதாவது இது யார் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னா பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் இதை வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம எவ்வளோ லிவரேஜ் கொடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி லிவரேஜ் அதிகமாக இருக்குன்ட்டு நீங்கள் போனீங்கன்னா ஸ்ப்ரெட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இதில் பார்த்துருப்பீங்க.
ஸ்ப்ரெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு எவ்வளோ போயிட்டுருக்கு, 312 போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. 316 இப்போ ஆர்டர் போட்டிருக்கீங்க, பையில் போட்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் லிவரேஜ் இன்கேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா 316 விழுகாது, 330 340 15-20 பிப்பு மேலே போய் விழுகும். அப்போ ஒரு லாட்டுக்கு 15 அப்படின்னா இது இங்கே ஒரு நீங்கள் போட்டிருக்க ஸ்டாண்டர்ட் லாட் ஒரு பிப்பு ஏறிச்சுன்னா, அதாவது ஒரு பாயிண்ட் ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு $1. அப்போ யோசிச்சுக்கோங்க, 10 30 15 பிப்பு 16 பிப்பு தள்ளி போச்சு அப்படின்னா $16 $17 அப்புறம் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே வரும். ரெண்டு இது இருக்குது. அதாவது நீங்கள் மாடரேட்டாக சூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஹை லிவரேஜ் எடுத்தீங்கனாலும் ஹை ஸ்ப்ரெட் வரும், ரொம்ப லோவாக எடுத்தீங்கனாலும் மார்ஜின் அதிகமாக தேவைப்படும். அதனால் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணும்போது கரெக்டான பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட்டெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இப்போ இங்கே வந்து ஈக்விட்டி இருக்குது இல்லைங்களா, ஈக்விட்டி வந்து 210 மார்ஜினு, ஃப்ரீ மார்ஜினு அப்படின்ட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு மார்ஜின் அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தது எவ்வளோ மார்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது, இது வந்து லிவரேஜ் பேஸ் பண்ணி வரும். அதுக்கப்புறம் ஃப்ரீ மார்ஜின் அப்படிங்கிறது இங்கே ஈக்விட்டி இருக்குது இல்லைங்களா, ஈக்விட்டி மைனஸ் மார்ஜின், இந்த ரெண்டு மார்ஜினையும் ஈக்விட்டியும் கழிச்சோம்னா ஃப்ரீ மார்ஜின் வரும். அதுக்கப்புறம் ஈக்விட்டிங்கிறது பேலன்ஸையும் ரன்னிங் ப்ராஃபிட்டையும் கழிச்ச ஈக்விட்டி. பேலன்ஸ் வந்து இப்போ $1,00,000 இருக்கு இல்லைங்களா, $1,00,000 மைனஸ் ரன்னிங் ப்ராஃபிட் ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸாக இருந்தால் மைனஸ். இப்போ அதையும் ப்ளஸ் பண்ண அப்படின்னோம்னா அது மைனஸ் ஆகுது இல்லையா, $14 மைனஸ் அப்படின்னா $955 ஈக்விட்டி. இதுதான் வந்து நம்ம இந்த டூல் பாக்ஸில், அதாவது இந்த டூல் பாக்ஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இதுக்கப்புறம் பிப்பு அப்படின்னா என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ 306 இருக்குது, 306 307 308 அப்படின்னு போச்சுன்னா அது வந்து பிப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ட்ரேட் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டு லாஸ் அப்படிங்கிறது எதுவும் கட் பண்ணல, அதனால் அப்படியே இருக்குது. நீங்கள் அதே மாதிரி இங்கே போயிட்டு நீங்கள் இப்போ நான் சங்கர் 500 சங்கர் 100 சிவா 500 போட்டிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் அக்கௌண்ட்டை இதில் வந்து பண்ணிக்கலாம். இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் அக்கௌண்ட்டு வரும். அது பண்ணிவிட்டு எவ்வளோ அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். சில இது வந்துட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து கிடைக்கும். அப்போ வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் ஒரே அக்கௌண்ட்டில் பண்ண முடியாது. இன்கேஸ் வந்துட்டு இப்போ ரோபோட் இருக்கு இல்லையா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ரோபோட் அதாவது அல்கோ ட்ரேடிங் பண்ணும்போது நம்மளுக்கு 2-3 ரோபோட் கிடச்சிது அப்படின்னா அதை வந்து ஒரே அக்கௌண்ட்டில் வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்காக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அது ஒரு ரோபோட் என்ன மாதிரி ரிசல்ட் தருது, அடுத்த ரோபோட் என்ன மாதிரி ரிசல்ட் வரும்னு ரிசல்ட் எடுக்கிறதுக்கு ரிசர்ச்சுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஆப்ஷன் இது வந்து டெமோ அக்கௌண்ட்டுங்கிறது வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுறோம் இல்லாமல் லைவாக பண்ணுற மாதிரியே ஃபீல் இருக்கும். இதில் லைவாக ஒரு இது பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணீங்க அப்படின்னா லைவாக என்ன பண்ணுவீங்களோ அதே தான் இங்கே நடக்கும். என்ன அதுலேருந்து 2 சேஞ்சஸ் வரும். ஒன்று வந்து ஸ்வாப்னு ஒன்று வரும், ஸ்ப்ரெட்டு வந்து இருக்காது டெமோவில், ஆனால் வந்து லைவில் வந்து ஸ்ப்ரெட் இருக்கும். ஸ்ப்ரெட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பிளாட்ஃபார்மை பொறுத்து இருக்குது. அவங்க என்ன மாதிரி ஸ்ப்ரெட்டு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் போட்டு செக் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனு. பிகினர்ஸ் பழகிறதுக்கு வந்து டெமோ அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பழகிறவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால் ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ராஃபிட் லாஸு, இப்போ ஒரு பாயிண்ட் ஏறிச்சுன்னா இப்போ ஸ்டாண்டர்ட் லாட் போட்டோன்னா எவ்வளோ ப்ரைஸ் வரும், எவ்வளோ வந்து ப்ராஃபிட் லாஸ் வரும் அப்படிங்கிறத இது பார்த்துக்கலாம். இப்போ 316, இங்கே வந்து 286 இருக்குது. டோட்டலாக வந்து ஒரு 30 பிப்பு வரும், 30 பிப்பு, இப்போ ஒரு 31 பிப்பு வருது. அந்த கேப்பு தான் இது. அப்போ அதாவது ஒரு பாயிண்ட் ஏறிச்சுன்னா $1 ஏறுதான் கணக்கு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு. இதான் ப்ராஃபிட் லாஸை வந்து இப்படி தான் கழிக்கணும் நம்ம. அதாவது ப்ரைஸு நீங்கள் ப்ளேஸ் பண்ண ப்ரைஸு ரன்னிங் ப்ரைஸ் ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுவோ இன்ட்டு உங்களோட லாட் சைஸை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ப்ராஃபிட் லாஸை. அப்படி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் உங்கள் ப்ராஃபிட்டோ லாஸோ எது ட்ரேட் ஆகுதோ அதில் இருக்கக்கூடிய வேல்யூ. இதில் வந்து வால்யூமில் வந்து 2-3 டைப் இருக்குது. அதாவது மெகாலாட்டுன்ட்டு ஒன்று இருக்குது, மைக்ரோ, நானோன்னு இருக்குது. நானோ யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல, மைக்ரோவும் மெகா மட்டும்தான் எல்லாமே இது பண்ணிகிட்ருக்காங்க.
அதனால் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நீங்கள் கரெக்டாக பிளாட்ஃபார்ம் மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு. நன்றி. வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், அதே மாதிரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.